Hey guys, good morning and good evening. So I'm going to explain you about the full stack developer. Okay, so நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல என்னென்ன அவங்க படிப்பாங்க, என்னெல்லாம் படிச்சா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடி வேலைக்குள்ள போக முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஃபுல் ஸ்டாக் படிக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது என்ன, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அவங்க அதில் எந்த டெக்னாலஜி அவங்க சூஸ் பண்ண அவங்க கரியர் வந்து நல்லா இருக்கும். செகண்ட், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல் ஸ்டாக்கு எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஷார்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேர் வில் பி 3 different types of layer will be there. சரிங்களா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் we need to understand in terms of what are the different layers we have for the development. இது எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் இந்த வேரியேஷன்ஸை உங்களால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அந்த 3 லேயரில் இந்த ஈச் லேயருக்கு லெட்ஸ் நேம் ஈச் ஒன் ஆஃப் தெம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன லேயர் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் லேயர் அப்படின்றத நம்ம அதை சொல்லுவோம். what we call it as front end layer அப்படின்றத அதை நம்ம சொல்லுவோம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் backend அப்படின்னு சொல்லலாம், or you can name it as business logic layer. Okay, so this is a very important point. Business logic layer na enna, ஏன் business logic layer அதை சொல்றோம் அப்படின்றத I will explain you. So this is a very important point to understand here. So இந்த நடுவில் இருக்கிற லேயர் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as a backend or a business logic layer ன்னு சொல்லுவோம். And then you have a database layer. Yes, database layer, or people call it as DB, right? So this is what your database layer is. So இதுதான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறேன் அப்படின்ற யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது, ஓகே அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும். இந்த மூணுக்குமே என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். நவ் திஸ் இஸ் கிளியர். நவ் we are going to talk about what are the different technologies, tools will be required in each layer. ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா HTML. ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க HTMLன்றது கேட்பாங்க, என்னது HTML என்ன இருக்கு, HTML நிறைய இருக்கு. ஏன்னா உங்க ப்ரௌசருக்கு புரியுற ஒரே லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா HTML தான். ஸோ தட் இஸ் த basic language which you have to learn for the front end. இந்த நீங்கள் குரோம் யூஸ் பண்ணலாம், சஃபாரி யூஸ் பண்ணலாம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், எது யூஸ் பண்ணாலும் உங்கள் ப்ரௌசரில் கோடு வந்து ரன் ஆகும்போது அது ஒரு HTML-ஆக தான் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் இந்த பிஹெச்பியில் கோடு எழுதியிருக்கலாம், .NET-ல கோடு எழுதியிருக்கலாம், ஜாவாவில் எழுதியிருக்கலாம். பட் when your code gets opened in the browser, it gets updated or it gets parsed, changed into an HTML code. Okay, so you have to learn HTML basics, very very important. Second, இந்த HTML வந்து பார்க்கறதுக்கு இன்னும் பியூட்டிஃபையா மாற்றணும், லுக் அண்ட் ஃபீலை நான் மாற்றணும் அப்படின்னா you have to learn something called CSS, which is a cascading style sheet, which is very very important. So CSS வந்து நம்ம லேர்ன் பண்ணாதான் நம்மளோட லுக் அண்ட் ஃபீலை மாற்றணும். இன்னைக்கு லுக் அண்ட் ஃபீலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சைட்டில் வந்து யூஎக்ஸ் எப்படி இருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஓப்பன் ஆகுது, இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபேக்டர் வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்கள் சிஎஸ்எஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்எஸ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட், யூ வில் பி லேர்னிங் சம்திங் கால்ட் ரெஸ்பான்சிவ் லேயர். ரெஸ்பான்சிவ் லேயர்னு சொல்லலாம், இல்லை ரெஸ்பான்சிவ் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிவ் சைட்னா என்ன, நிறைய பேருக்கு இது வந்து தெரியறது இல்லை. ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த ஒரு ப்ரௌசர்லையும், இல்லை எந்த ஒரு டிவைஸ்லையுமே அது வந்து ரன் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெஸ்பான்சிவ். ஒரு மொபைல்ல ஓப்பன் பண்ணாலும் ரன் ஆகும், ஐபேட் டேப்லெட்ல ஓப்பன் பண்ணாலும் ரன் ஆகும், இல்லை நீங்க ஒரு டெஸ்க்டாப் லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் ரன் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் அ ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷன். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் இண்டஸ்ட்ரியில் த மோஸ்ட் யூஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி இண்டஸ்ட்ரி. தென் ஸோ இது வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன் என்ன இருக்கும்னா
ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனாக இருக்கும். வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்? இப்போ நான் லாகின் பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷனை யார் இந்த வேர்ல்டில் பார்த்தாலுமே ஒரே கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஆர் ஸ்டாட்டிக் கான்டென்ட் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்ஸ், இன்டர்வியூ கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது எல்லாமே வந்து இட் இஸ் சேம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? இப்போ நான் என் அப்ளிகேஷனை நான் டைனமிக்காக மாற்றணும், இல்லை என் அப்ளிகேஷன் வந்து நான் எதாவது என் அப்ளிகேஷனை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரைட்? ஸோ யூ வாண்ட் யுவர் அப்ளிகேஷன் டு ரெஸ்பாண்ட் டு யுவர் ஆக்ஷன். நான் போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என் அப்ளிகேஷன் ஹே நீ இதெல்லாம் நீ ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் ஏதாவது ஒரு என்டர் பண்ணிட்டு நான் சப்மிட் பண்ணால் உங்கள் டேட்டா சப்மிட் ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து இப்போ நான் லாகின் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் காட்டணும். நீங்கள் லாகின் பண்ணால் உங்களோட லைக்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு காட்டணும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டைனமிக் கான்டென்ட். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனை இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிவாக நம்ம பண்ணுறது ஆக்ஷனுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட அந்த அப்ளிகேஷன் பேசணும்னா ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா JavaScript. ஓகே, ஸோ எப்படி HTML இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் which your browser understand, அதே மாதிரி JavaScript ஸ்கிரிப்டிங் புரியுற ஃப்ரண்ட் எண்டு புரியுற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா JavaScript மட்டும்தான். சரி, ஸோ உங்கள் ப்ரௌசரில் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும்னா அது JavaScript-ஆக தான் இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் JavaScript when it comes to front end. ஸோ இந்த மூணுமே நம்ம தெரிஞ்சா we can nicely build an application which we can say it's a front-end application. You can have HTML, CSS and JavaScript. Additionally, நீங்க bootstrap உங்களுக்கு தெரியும்னா நீங்க பில்ட் பண்ற அப்ளிகேஷன் ரெஸ்பான்சிவா இருக்கும். மொபைல், ஐபேட், லேப்டாப், டெஸ்க்டாப், லார்ஜ் டெஸ்க்டாப், எனி கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ல உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகும். இதுதான் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ண போற ஸ்கில்ஸ், ரைட்? இதுல பேசிக் ஸ்கில்ஸ் ஐ வுட் சே, ரைட்? ஸோ இப்போ நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க there is always a discussion about the framework. இப்போ ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்வொர்க்னா என்ன? நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அதுவே தெரியறது இல்லை. வாட் எக்ஸாக்ட்லி த ஃப்ரேம்வொர்க் டஸ் ஆர் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க்? ஸோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃப்ரேம்வொர்க் வந்து ஒரு டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுதுன்னா, நீங்க ஃப்ரேம்வொர்க் இல்லாம நீங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாமா, டெவலப் பண்ணாம அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃப்ரேம்வொர்க் என்ன பண்ணுதுன்னா, ஒரு லெட்ஸே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 8 months ஸ்கிராச்ல இருந்து நம்ம ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணோம்னா ஒரு 2 to 3 monthsக்குள்ள நம்மளால முடிக்க முடியும். ஸோ இன் அ வெரி ஷார்ட் டேர்ம்ல சொல்லணும்னா இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஒர்க். ஒன் செகண்ட் திங், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா என்ன தேவையோ அது ஆல்ரெடி ஃப்ரேம்வொர்க்ல பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஃப்ரேம்வொர்க் இஸ் அ செட் ஆஃப் ரெடிமேட் ஃபீச்சர்ஸ் which fasters the development of the application. அதுதான் வந்து ஃப்ரேம்வொர்க் நம்ம சொல்றோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம்வொர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்குலர் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க். இதை யார் பில்ட் பண்ணா? திஸ் இஸ் பில்ட் பை ஆல்பபெட் ஆர் கூகுள் அப்படின்னு சொல்லலாம். ஆல்பபெட்ன்ற கூகுள் கம்பெனி தான் அதை பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா React.js. இந்த ஃப்ரேம்வொர்க்னு சொல்ல மாட்டாங்க, இதை வந்து லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இந்த யார் பில்ட் பண்ணது? இட் இஸ் பில்ட் பை மெட்டா, ஓகே, ஆர் யூ கேன் கால் இட் அஸ் FB. ஃபேஸ்புக்கோட ஆர்கனைசேஷன் தான் அந்த React.js லைப்ரரியை பில்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் வியூ மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி இருக்கு. நான் ஐ வில் ஸ்டிக் டு விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் நான் ஃப்ரேம்வொர்க் படிச்சாதான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒர்க்குக்கு போக முடியுமா? வேற ஃப்ரேம்வொர்க் படிச்சாதான் என்னால் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண முடியுமா? பாயிண்டர்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃப்ரேம்வொர்க் தெரிஞ்சவங்கள தான் ஹையர் பண்றாங்க. ஏன் அப்படின்னு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இட் ஸ்பீட்ஸ் தி டெவலப்மெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்மளோட லெகசி அப்ளிகேஷன், பழைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு புது டெக்னாலஜியில மைக்ரேட் பண்றாங்க. அந்த மைக்ரேட் பண்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஆங்குலர், ரியாக்ட்ன்ற ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைப்ரரியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் JavaScript வரைக்கும் மட்டும் படிச்சா நீங்க பத்தாது, இதையும் நீங்க கத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என்ன இப்போ நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ப்ரௌசர்ல புரியுற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து JavaScript. ஓகே, அப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க? ஆப்வியஸா இப்போ ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குன்னா அதை ஒரு ப்ரோக்ராமிங் வச்சு தான் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆங்குலர்ன்ற ஃப்ரேம்வொர்க்கும் React.js லைப்ரரி இட் இஸ் பில்ட் யூசிங் JavaScript. அதனால தான் ஒருத்தவங்க டைரக்டா நாங்கள் ஃப்ரேம்வொர்க் படிக்கவான்னு கேட்கறதுக்கு நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் யூ ஹாவ் டு நோ தி பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரெண்டுக்கும் பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா
JavaScript. So you have to be very good at JavaScript, and then only you have to learn the framework. Okay, so இப்போ இந்த framework நம்ம யூஸ் பண்ண போற languages பாத்தீங்கன்னா நம்ம JavaScript ES6 யூஸ் பண்ணுவோம், ஆங்குலருக்கு TypeScript யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க framework யூஸ் பண்ணி கோட் எழுதுனாலுமே எண்ட் ஆஃப் தி டே உங்க அப்ளிகேஷன் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும்போது அது ஒரு HTML CSS JavaScript தான் இருக்கும். இந்த frameworkல நீங்க TypeScriptல கோட் எழுதுனாலுமே அது JavaScript கன்வெர்ட் ஆகி JavaScript தான் அது ரெண்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க விஷயம். Now we will go to the back end. Okay, just give 5 more minutes. You will get a very clear idea about the full stack. இப்போ நம்ம பேக் எண்ட் போறோம். ஸோ பேக் எண்ட் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நம்ம சொல்றோம், டேட்டாபேஸ்னு சொல்றோம். சிம்பிள் டேட்டாபேஸ்னாலே உங்களுக்கு தெரியும், டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற லேயர் which is understood by everyone. Now இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? Let's think for a minute. நம்ம வந்து PHP, .NET, Java, Python, Ruby on Rails இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 decades 20 years more than 20 years நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஏன் திடீர்னு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்குலர், ரியாக்ட், வியூ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்க்கான நீடு திடீர்னு ஏன் வருது? ஏன் இன்னைக்கு மார்க்கெட்ல இதுக்கான நீட் இருக்கு? ஸோ இதுக்கு முன்னாடி இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸுக்கு இப்போ அதான் ஆன்சர் சொல்ல போறேன். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம பேக் எண்ட் அப்படின்னு நம்ம சொன்னா அங்க நம்ம யூஸ் பண்ண போற லாங்குவேஜஸ் எதுனா சர்வர் சைடு லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேக் எண்ட்ல நீங்க எழுத போற கோட் சர்வர்ல ரன் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட்ல எழுத போற கோட் உங்க ப்ரௌசர்ல ரன் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் programming languages we have in the backend. We have Java, very old language, been in industry for very long time, very stable programming language. Then we have .NET, we have Node.js, then we have Python, right? PHP. இந்த மாதிரி நிறைய இது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், சர்வர் சைடு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம், சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. வை சர்வர் சைடு? பிகாஸ் இதுல எழுதி இருக்கிற கோட், நீங்க ஒரு ஜாவா .NET எழுதி இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா அது உங்களோட சர்வர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நீங்க எழுதுற HTML, CSS, JavaScript கோட் எல்லாமே ஒரு யூசரோட ப்ரௌசர்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஃப்ரண்ட் எண்ட்ல எழுதியிருக்கிற கோடுக்கும் பேக் எண்ட் பிசினஸ் லாஜிக் லேயர் ஆர் சர்வர் சைடு லேயர் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, all these languages, Java, .NET, all these are all called as server side languages. இந்த லாங்குவேஜ்ல எழுதுற கோட் will execute on a server. Front end எழுதியிருக்க கோட் will execute on an end user browser. Client ஓட browserல execute ஆகும். Right? So this basic understanding is very important for anyone who is planning to build their career in a full stack development. Okay, so these are the different languages. So இதுல என்ன இப்போ நீங்க கேட்டீங்க எது நல்லா போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல, நல்ல நீட் எதுன்னு கேட்டீங்கன்னா, definitely I will say Java is one of the most used and very stable language in the industry. நிறைய opportunities இருக்கு இண்டஸ்ட்ரியில. Node.js is another one which is catching a lot of fire in the industry. Then Python is the most used language when it comes to automation, analytics, machine learning, data science. But application development, I mean, full stack development பத்தி பேசிட்டு இருக்கோம். Full stack development is about application development. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேங்கிங்கா இருக்கட்டும், ரீட்டைலா இருக்கட்டும், aeronautical இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், any kind of industry you take, we have an application development because people want their own application, they want to be in a software, everything. So அதுக்கு வந்து application development வந்து ரொம்ப important. So application development பண்ணும்போது Java, .NET and Node.js is one of the most used languages in the industry. Okay, so நம்ம எப்படி front end க்கு frameworks இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி we also have different frameworks in the backend also, right? So what are the different framework we have in backend அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have Spring Boot framework, right? So this is built using Java, right? எப்படி வந்து இந்த Angular and React எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாங்க? JavaScript. ஸோ இங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் தனித்தனி ஃப்ரேம்ஒர்க் இருக்குது. .NET எடுத்துட்டீங்க அப்படின்னா .NET Core இருக்கு, Web API இருக்கு. ஸோ இதெல்லாம் different frameworks of .NET. Okay, Core, Web API, right? And then you have Node.js everything. Now you have Express.js. Then you have Python, you have Django, Fast API,
right? So there are a lot of things are there. PHP, Laravel. Okay, so these are all different frameworks we have in the industry relevant to this. So this is built in Java, this is built in .NET, this is JavaScript, Node.js, this is in Python, this is in PHP. So நீங்க எல்லா framework கத்துக்கணுமா? No. See, நீங்க எந்த ஒரு programming language learn பண்றீங்க. For example, if you are learning Java, definitely you will be learning Spring Boot. If you are learning .NET, then you will be learning .NET Core or Web API. If you are learning Node.js, you will be learning Express.js. Python, you will be learning Django or Fast API. PHP, Laravel. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக்கெண்ட் நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஃப்ரேம்ஒர்க்கை நீங்கள். ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுது அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் ஏபிஐ அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பஸ் வேர்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா இன்னைக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எல்லா பெரிய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸும் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட ஏபிஐஸை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ ஏபிஐயோட அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் இன்னொரு ஒரு டெக்னாலஜில இருந்து கூட அதை நான் கன்சியூம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல எழுதியிருக்கிற ஒரு ஏபிஐயை என்னால் ஆங்குலர் இருந்து கால் பண்ண முடியும், ரியாக்ட்ல இருந்து கால் பண்ண முடியும், ஒரு ஆண்ட்ராய்டு iOSல இருந்து கால் பண்ண முடியும், என்னால் வந்து ஒரு ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் இருந்து கால் பண்ண முடியும், ஈவன் இன்னொரு ஒரு .NET அப்ளிகேஷன்ல இல்லை ஒரு Node.js அப்ளிகேஷன்ல கூட என்னால் கால் பண்ண முடியும். பிகாஸ் it is being built in a way that it can be consumed by any platform or a programming language. So APIs are completely independent of any technology or a platform which you can consume, right? So that is the best part of your API. So அதனால இன்னைக்கு பேக்எண்ட்ல நம்ம பில்ட் பண்றது ஃபுல்லாவே என்னன்னு பாத்தீங்கன்னா APIs தான் நம்ம பில்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பேக்எண்டை பொறுத்த வரைக்கும். நான் டேட்டாபேஸ் லேயர் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்ல நிறைய இருக்கு. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் ரிலேஷன்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லைக் Oracle, right? And you have PL SQL. Then you have MS SQL, Microsoft SQL Server, right? So these are different servers we have. Then we also have NoSQL DB in போயிட்டீங்கன்னா we have MongoDB, DynamoDB. இந்த மாதிரி there are multiple database இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், when it comes to Java, இது வந்து இண்டஸ்ட்ரியிலோட யூஸ்வல் பேட்டர்னை சொல்லிடுறேன். நம்ம ஜாவா போகும்போது 90% we go for Oracle or PLSQL, right? .NET டெவலப்மெண்ட்னு போகும்போது நம்ம எது போவோம்னா மைக்ரோசாஃப்ட் SQL Server போவோம். Node.js we always most of the time will go by MongoDB or PLSQL. ஸோ இப்போ வந்து நிறைய cloud DBஸ்லாம் வந்துருச்சு, ரைட்? DynamoDBலாம் வந்துருச்சு. ஸோ we also using those DB. So a lot of DBs brought. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யுவர் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர், உங்க கிளைண்டோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து நம்ம டேட்டா பேஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா வந்து நான் ஆரக்கிள் தான் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோசாஃப்ட் SQL அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. நீங்க பேக்கெண்ட்ல எந்த கோட் வேணா யூஸ் பண்ணலாம், டேட்டா பேஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நீங்க தாராளமா எந்த டேட்டா பேஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 லேயரும் அகைன் ஃப்ரம் த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆர்கிடெக்சர் லெவலில் நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ் இந்த 3 லேயரும் இண்டிபெண்டா இங்க வந்து செயல்படும். நீங்க ஏதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல சேஞ்ச் பண்ணா நீங்க பேக் எண்ட்ல ஏதாவது போய் க்ளோடு கை வைக்கணுமா, இல்லை டிப்ளாய் திரும்ப பண்ணணுமா, அந்த கோட் சேஞ்சஸ் எதுவுமே நீங்க தேவைப்படாது. ஏதாவது பேக் எண்ட்ல மட்டும் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா அது இண்டிபெண்டா நீங்க பேக் எண்ட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்னா டேட்டாபேஸ் லேயரை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் 3-layer ஆர்கிடெக்சர். திஸ் இஸ் கால்ட் அஸ் 3-layer ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இப்போ a person who has a complete knowledge about this 3-layer, right? இந்த 3 லேயரை பத்தி அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு அப்படின்னா we call them a full stack developer. Okay, so he is a full stack developer who has a complete knowledge about this layer, 3 layers. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த எல்லா ப்ரோக்ராமிங் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா no, it is not that நீங்க எல்லா டெக்னாலஜி படிக்க போறீங்க. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் HTML, CSS, JavaScript அதுதான் பேஸ். பிளஸ் நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணுவீங்க. இட் குட் பி ஆங்குலர் ஆர் ரியாக்ட், ரைட்? பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாவா சூஸ் பண்றீங்களா, ஸ்ப்ரிங் பூட் படிப்பீங்க. .NETனா கோர், நோட்னா எக்ஸ்பிரஸ். இங்க வந்து ஏதாவது ஒரு டேட்டாபேஸ், ரைட்? அப்படிதான் நீங்க லேர்ன் பண்ணுவோம். நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க சின்டாக்ஸ் தான் மாறும், அண்டர்லைன் கான்செப்ட் வந்து மாறவே மாறாது. எல்லா ப்ரோக்ராமிங்கும் நம்மளுக்கு 90% ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ல தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் a very effective way of
doing a development. Okay. All right. So இப்போ நம்ம 3 லேயர்ல இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லேயர்ஸை வந்து நீங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் லேயர் இருந்தது என்னோட பேக் அண்ட் லேயருக்கு நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பேக் அண்ட் லேயர் இருந்து நான் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் பேக் அண்ட்லேருந்து இங்கே திரும்ப நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்க் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்லேருந்து டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி நீங்கள் டெஃபினெட்லி யூ வில் பி லுக்கிங் இன் டு இட், ரைட்? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்டகிரேஷன், பேக் அண்ட் டேட்டாபேஸ் இன்டகிரேஷன். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அன் இன்டகிரேஷன் பிட்வீன் தி லேயர்ஸ். ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக கற்றுக்கணும், ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் ஹவு you can pull the data from the backend, you can send the updated data from the backend. So இங்க வந்து நீங்க front endல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க கன்சியூம் பண்றது என்னன்னா, நீங்க ஒரு APIs தான் கன்சியூம் பண்ணுவீங்க. இங்க வந்து backendல இருந்து நீங்க you will have different frameworks to connect to the database and get the data. So இந்த layers நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, you can very much say that you are a full stack developer. Additionally, if people will say, okay sir, நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், I have clear idea about this, then I would recommend going and learning some additional skills. Usually எங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன செய்யறோம்னா, we are teaching them a concept of cloud. Okay, either AWS, which is most used, or you can also learn Azure. And then a very important skill, or I will say, you need to have a knowledge on Agile Scrum. Agile Scrum is a project management methodology. இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரியில ரன் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ணாலும் அஜைல் ஸ்க்ரம் பத்தி நாலேஜ் தெரிகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஸோ வி ஆல்சோ என்கரேஜ், ரைட், for you to go and learn Agile Scrum, and in our curriculum we have included Agile Scrum because we want everyone to understand the project management practices which is used in the industry. Now about cloud. So cloud is important and கேட்டிங்கன்னா definitely important because இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கிளவுட்ல தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். எய்தர் நம்ம சாஃப்ட்வேர் ஒரு சர்வீஸா யூஸ் பண்றது ஒரு கிளவுடால தான் நம்ம யூஸ் பண்றோம், நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றது நம்ம வந்து கிளவுட் தான் யூஸ் பண்றோம். ஸோ கிளவுட் பத்தி நாலேஜ் வந்து நாங்க ஏன் எங்க கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம்னா, இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற எல்லா டெவலப்மெண்ட்டும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம கிளவுட்ல தான் மேனேஜ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் அன் அடிஷ்னல் நாலேஜ். ஸோ வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ இஸ், இந்த 3 லேயரையும் அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை வி வில் பி டிப்ளாயிங் இன் டு தி கிளவுட். ஸோ இந்த ஒரு நாலேஜோட அவங்க வந்து போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதும் வாட் இட் வில் ஷோ இஸ், உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் ரேதர் தேன் others, you have an additional skills on the different platforms and technology. Now I'll also tell you there are additional tools which you will be learning in this training. Is you will be learning about Git, right? This is a source control which you have to definitely understand. It's very very important today. Okay, so Git and GitHub. GitHub is a repository where you will maintain the your source code. Then you will be learning about Visual Studio Code, right? So these are different things you will be learning. Cloud எப்படி host பண்ணனும் நீங்க கத்துக்க போறீங்க. We will be helping you how to host in Firebase. So these are all different types of Jenkins build, automation build, so DevOps. So what will happen is, when you are planning to learn a full stack development course, right, you must have a clear understanding on front end, back end, and database, which is 90% is what is industry is looking for, right? The rest 10% additional knowledge will help you, reach into product companies which you are aspiring, where you will really get a great package. Those are very very essential skills which today industry is looking for. So cloud, agile, DevOps skills. So இதெல்லாமே உங்களுக்கு அடிஷனல் உங்க ரெஸ்யூம்ல இந்த ஸ்கில்ஸ் இருக்கும் போது உங்க ரெஸ்யூம் வந்து ஃபர்ஸ்டா வந்து பிக் ஆகும், ரைட்? அண்ட் இது வந்து ஸ்கில்லா நம்ம படிக்கக்கூடாது, இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்ட் ட்ரைனிங்கா தான் நம்ம படிக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆங்குலர்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் சொல்லி கொடுக்குறேன்னா இண்டிவிஜுவலா நீங்க வேலிடேஷன் என்னன்னு உங்களுக்கு புரியும். பட் ஒரு ப்ராஜெக்டை காமிச்சு இந்த இடத்துல இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணி இப்படிதான் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும் போது, நாளைக்கு நீங்க ரியல் டைம் ரெக்குவயர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இந்த சினாரியோக்கு நான் எதை யூஸ் பண்ணணும், நான் ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னா நான் ஆங்குலர்லயும் ஜாவாலையும் நான் என்ன யூஸ் பண்ணணும்,
நான் ரவுட்டிங் யூஸ் பண்ணோம்னா நான் ரியாக்ட்ல என்ன லைப்ரரி நான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டா நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அதில் போய் இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் இஸ் தி மோஸ்ட் ஹையர்ட் ஸ்கில் அண்ட் இட் இஸ் தி மோஸ்ட் பெய்ட் ஸ்கில் ஆல்சோ. நீங்க வந்து நான் ஹை பேக்கேஜ்ல போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தென் டெஃபினெட்லி ஃபுல் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரியரா இருக்கும். So if you are planning to look for a full stack, please attend our following sessions also and attend our demo sessions also. Thank you.